வைகோவுக்கு பிறகு என்ன பிடிக்கல, குடும்பாவியை கொளுத்துறாங்க. கொளுத்து நான்சில கொளுத்துற மாதிரி கொளுத்து அப்படிங்கிறார். இப்போ ஏதோ திட்டம் போட்டாங்க. இருந்தாலும் எங்கள் அம்மா அழுதுட்டாங்க. நம்ம இன்னும் அதிக நாள் இருப்போமான்னு கூட எனக்கு கவலை வந்துருச்சு. ஏண்டவர் சொல்லுங்க, நான் அவரை பத்திரமா பாதுகாக்கிறேன். நாங்கள் உங்களை மாதிரி என் பக்கத்திலே உட்காந்து இப்போ பேச நான் டெய்லி கேட்டுட்டு தான் தூங்குவேன். நாங்கள் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தானே சார். உங்களுக்கு நிகரான ஆரேட்டர் யாரும் இல்லைன்னு என்கிட்டயே சொன்னாங்க. நான் நினைவிழந்துட்டேன். இதை பார்த்த உடனே சம்பத்தையும் அவருக்கு ஃபேமிலியும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. விஐபி வர்ற கேட்டில் என்னை கூட்டிகிட்டு வராங்க, என்னை பாதுகாத்தாங்க. திராவிட தீரன் டிடிவி தினகரன் அப்படின்னு நான் தான் கத்துறேன். அட்டுக்கடங்காத கூட்டம். அவர் ஜெயிலேருந்து வந்தார். இந்த பிஜேபியை திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்கட்டா வேண்டாம். இவனும் சங்கி ஆயிட்டானா? சீமான் தன்னுடைய மணிப்பர்ஸை நிரப்பிக் கொள்ளுகிற நவீன ரக ஒட்டுண்ணி. இவனும் ஒரு பிஜேபிக்கு கையாளு. எடப்பாடி கூட்டணி இல்லைன்னு சொன்னாலும் பிஜேபி எதிர்த்து விமர்சிச்சு பேச மாட்டார். மோடின்னு சொல்லுங்க, நான் ஒரு 10 போண்டா வாங்கி அனுப்பிடுவேன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் அஸ்வின் ஸ்வீட்ஸுடன் தித்திக்கும் பொங்கல் மற்றும் தமிழர் திருநாளை கொண்டாடுங்கள். ஆரம்ப காலகட்டங்கள் திமுகவில் தான் பயணம் ஆரம்பிச்சது. கலைஞர் அவரு கூட உங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம்னு ஏதாவது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது? நெகிழ்ச்சியான தருணம் நீங்கள் மேடையில் பேசியிருந்திருக்கலாம், அவர் பாராட்டி இருந்திருக்கலாம், அந்த மாதிரி. இல்லை, நான் முதல்ல நாகர்கோவில் மேடையில் நான் ஏறுறேன். முதல் மேடை அவர் பேசுகிற மேடை. நம்மளை மேடையில் ஏற்ற மாட்டாங்க. சின்ன பையன், அவருக்கு முன்னாடி பேசணும்னு எனக்கு ஒரு ஆசை. அவர் மேடைக்கு வர்றாரு. ஒரு கார் பாஞ்சு மேடையை நோக்கி வருது. நான் காருக்கு முன்னாடி ஓடுறேன். ஓடி நான் மேடையில் ஏறிட்டேன். ஏறி ஒலிபெருக்கிக்கு முன்னாடி நின்று ஆரூர் சோழன் கலைஞர், அஞ்சுகை செல்வன் கலைஞர், கள்ளக்குடி கொண்ட காவியம் கலைஞர்னு கலைஞருக்கு பேரை சொல்லி நான் சத்தம் போடுறேன். தொண்டர்கள் வாழ்கன்னு சொல்கிறாங்க. நான் உடனே பேச ஆரம்பிச்சிட்டேன். அவர் கலைஞர் அவர் என்ன ரியாக்ட் பேச ஆரம்பிச்சு, யாருக்கு அனுமதி ஒன்று வாங்குற அவைத்தலைவர் அவர்களே தலைவர் கலைஞர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஈழத்தமிழர் பிரச்சனை கொழுந்து விட்டு எறிந்த நேரம். அப்போ நான் ரொம்ப கடுமையாக டெல்லி கவர்மெண்ட்டை அட்டாக் பண்ணி பேசுகிறேன். நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். தமிழனுக்கு ஒரு நாடு அமைவதை டெல்லி விரும்பவில்லையா அப்படின்னு கொஞ்சம் காரசாரமாக பேசுகிறேன். நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் மாவட்ட செயலர் என் வேட்டியை பிடிச்சி இழுக்கிறார், நிறுத்த சொல்லி. கலைஞர் என் பேச்சை அப்படி பார்த்துட்டு, நான் பேசுகிறேயா அப்படின்னார். நான் அதுக்கப்புறவும் பேசினேன். நான் பேசின பிறகு கலைஞர் பேசும் பொழுது, இங்கே சம்பத் பேசியதை கேட்டீர்கள். நான் ஒன்றும் தனிநாடு கேட்க மாட்டேன் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக. ஆனால் சம்பத்தை போன்றவர்கள் கேட்டால் என்னால் தடுக்க முடியாதுன்னு என்ன பேரை சொல்லி சொன்னார். அந்த பேச்சு அடுத்த நாள் முரசொலியில் வந்துச்சு. தமிழ்நாடு பூரா யார் இந்த சம்பத்துன்னு அப்போ தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தான் நான் வர்றேன். அப்படி தான் பிரபலமாக. ஆமாம். அதுக்கப்புறம் ஏறின மேடைகள்லாம் எக்கச்சக்கமான மேடைகள் திமுகவோட. எந்த இடத்துல வைகோ அவர்கள் பயணிச்சணும்னு முடிவு பண்ணி? வைகோ வந்து கந்தகம் மணக்க பேசுகிறவர். அவருடைய ஸ்பீச் வந்து குருதிய சூடாக்கும். ஈழத்தமிழர் பிரச்சனையில் கலைஞர் எடுக்க நிலைப்பாடுக்கு இவர் முரண்பட்டார். கலைஞரிடத்தில் அனுமதி பெறாமலே நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பாஸ்போர்ட் இல்லாமல் இலங்கைக்கு சென்றார். அப்போ முதலமைச்சர் கலைஞர். அப்போ அது சட்ட சிக்கலாயிடும். ஒரு கட்சியினுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு பாஸ்போர்ட் இல்லாமல் நாடு கடந்து போயிருக்காரு. அப்போ அது சிக்கலாகும் பொழுது கலைஞருக்கும் வைகோவுக்கும் முரண் வருகிறது. இந்த ஈழத்தமிழர் நிலைப்பாட்டில் வைகோ கொஞ்சம் கூட இறங்கி வரல. கலைஞர் அவரோட நிலைப்பாடு எப்படி இருந்தது? கலைஞர்னா டெலோ, இபிஆர்எல்எஃப், பிளாட், எரோஸ், எல்டிடி 5 இயக்கம் இருந்துச்சு. 5 பேரும் ஒன்றாகணும்னு கலைஞர் நினைச்சார். நீங்களாம் இணைஞ்சு செய்யணும்னு கலைஞர் நினைச்சார். வைகோ கண்மூடித்தனமாக விடுதலை புலிகளை மட்டுமே ஆதரிச்சார். இதில் தான் முரண் வருது. அந்த முரண் வந்து அது முட்டி வைகோவின் ஆதாயத்திற்காக கலைஞரை கொல்ல விடுதலை புலிகள் சதின்னு ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸை கலைஞர் நம்பிட்டார். 1993 அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி இது வருது. அவர் கண்ணீர் விட்டு கதறாரு வைகோ. நான் அப்படியெல்லாம் இருப்பேனா அப்படி இப்படின்னெல்லாம். அப்போவுமே அந்த பிணைப்பும் நெருக்கமும் அருந்தெடுது. அப்போ வைகோவுக்கு இருப்பு, திமுகவில் வைகோவுக்கு இருப்பு கேள்விக்குறியாகுது. ஓகே. அப்போ நான் வைகோவுக்கு பக்கம் போனேன். நான் தான் துணிஞ்சு போனேன் தமிழ்நாட்டில். கலைஞர் இல்லை, கலைஞரை விட்டுட்டு நான் போனேன்.
அவர் எதுவும் கேட்டாரா கலைஞர்? அவர் கேட்கல. நான் இப்படி போயிட்டேன்னு கலைஞருக்கு தெரியும். நான் பிறகு கலைஞரை விமர்சித்து பேச ஆரம்பித்தேன். அதில் நான் திமுக என்னை வெளியேற்றல, நான் கட்சி மாறலை, வைகோவுக்காக நியாயம் கேட்டு போராடினவன். வைகோட்டை 18 வருஷம் 19 வருஷம் குப்பை கூட்டினேன். வைகோவுக்கு பிறகு என்ன பிடிக்கலை. இது இந்த இடத்துல முரணாச்சு சார். ஏன்னா நான் கேள்விப்பட்டது நீங்கள் திருப்பூரில் நடந்த அந்த கூட்டத்தில் நீங்கள் பேசுனீங்க, நாதியற்றவனா தமிழன், நாதியற்றவனா தமிழன்கன்னு பேசி அதில் நீங்கள் வழக்கில் கைதெல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டம் என் மீது பாய்ந்து வைகோவே வழக்கறிஞராக வேடம் தரித்து நீதிமன்றத்தில் வந்து என் ஜாமீனுக்கு அவர் தான் பேசினார். சார் என்ன சார்? ஆமாம் ஆமாம், அவரே வக்கீலாகவே நீண்ட இடைவெளிக்கு பிறகு கவுனெல்லாம் போட்டுட்டு கோர்ட்டு வந்து எனக்காக வாதாடி எனக்கு விடுதலை பெற்று தந்தார். ஓகே. அப்போ எனக்கு வந்து மதிமுகவில் எனக்கு மதிப்பும் மரியாதையும் கூடுது. ஓகே. அதான் வைகோவுக்கு கூடுறதை விட கூட்டம் எனக்கு அதிகம் வருது. என்னுடைய பேச்சை இந்த மாதிரி வயசில் உள்ள தம்பிமார்கள் எல்லாம் உச்சி மீது வச்சு மெச்சுறான். என்னுடைய புகழ அவரால் டாலரேட் பண்ண முடியலை. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் வைகோவுக்கு எதிராக கட்சியை தான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனால் வைகோவுக்கு என்னுடைய விஸ்வரூபம் தாங்கிக்க முடியலை. அவர் என்னை பாராமுகமாக இருந்தார், அந்நியப்படுத்தினார். என் உயிருக்கே ஆபத்து வருவது மாதிரி ஒரு சூழல் கூட எனக்கு வந்துச்சு. இல்லை சார், எனக்கு இந்த இடத்துல இந்த பிணக்குகள் வரப்போகுதுன்னு தெரியும். ஆனால் அதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே அந்த உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சிருக்கும்ல, இது ஓகே நம்ம படிக்கல. ஆயுள் பிரியந்தான் அந்த கட்சியில் இருக்கணும்னு நினச்சேன். நான் ஓ சாகிறது வரைக்கும் அங்கேயே இருந்துடணும், எனக்கு ஒன்றும் தேவையில்லையே. மேடை பொழிவு இது இதே வாழ்க்கை எப்படியோ ஓட்டிடலான்னு நினச்சேன். அவர் இருக்க விடலை. அப்போ அந்த அம்மா எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க, அவ்வளோ. அது எப்படி சார் நடந்தது? எனக்கு நான் திமுகவுக்கு போகணுன்னு தான் நினச்சேன். திமுகவிலே போகிறது மாதிரி ஒரு சன் நியூஸுக்கு பேட்டியும் கொடுத்துட்டேன். ஆனால் திமுகவிலேருந்து எனக்கு க்ரீன் சிக்னல் வரல. இது அதிமுக பொதுச் செயலாளர் அம்மா வந்து அதை உணர்ந்துட்டாங்க. இவன் திமுகக்கு போகிறதுக்கு ரூட்டு போடுறான்னு, நம்மளே கூப்பிட்றோன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அண்ணா ஓபிஎஸ் கூப்பிட்டாரு, அவங்களே பேசுனாங்க. இன்னொரு தகவல் கேள்விப்பட்டோம், அவங்க உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி மனைவி அவங்க கிட்ட தான் எங்கள் அம்மாட்ட எல்லாம் பேசி என்ன சொன்னாங்க சார்? அவர் திமுகக்கு போகிற மாதிரி திட்டமிட்டுறாரு, அவருக்கு அரசியல் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் பார்த்துட்டேன், அவன் அந்த முடிவுக்கு வந்துட்டாரு, விட்டுறாதீங்க, ஏண்ட வர சொல்லுங்கள், நான் அவரை பத்திரமா பாதுகாக்கிறேன். நாங்கள் இருந்தாலும் எங்கள் அம்மா அழுதுட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மா பிறந்த ஊர் வேர்க்கிளம்பின்னு ஊர், அந்த ஊரில் என் குடும்பாவியை கொளுத்துறாங்க. மதிமுக ஒன்றிய செயலாளர் கொளுத்துறாரு. நாடார் சமூகத்தை இழிவுபடுத்துறது மாதிரி சென்ட்ரல் ஸ்கூல் சிலபஸில் ஒரு பாடம் வருது. அந்த பாடப்பிரிவை கொளுத்துற போராட்டம் நடக்கு. வைகோ நாகர்கோவில் வந்து கொளுத்துறார். அது அவர் கொளுத்தும் பொழுது கொளுத்து நாஞ்சியில் கொளுத்துற மாதிரி கொளுத்து அப்படிங்கிறார். இதை கேப்டன் டிவி அதை பதிவு பண்ணி என்னை வீட்டில் கொண்டு காமிச்சா. அப்போ ஏதோ திட்டம் போட்டாங்க அப்படின்னு மனசில் ஒரு நடுக்கத்தோடு தான் இருக்கேன். அப்போ அந்த அம்மா இப்படி சொன்ன உடனே சரி போயிடலாமே, ஒரு பாதுகாப்பு, எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது அப்படின்னு போனேன். ரொம்ப கட்டன் ரேட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப என்ன உங்களை மாதிரி என் பக்கத்திலே உட்காந்து 19 மாதம் வைகோ புடாவில் இருக்கும் பொழுது நீங்கள் டெய்லி பேசுவீங்க சார். நீங்கள் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தானே சார் பேசுவீங்க? ஆமாம் பேசுவீங்க. உங்கள் பேச்சு நான் டெய்லி கேட்டுட்டு தான் தூங்க வேண்டாங்க. என்ன ஃபயர் டெண்டன்சி, ஃபயர் பிராண்ட் ஆரேட்டர் அப்படின்னு என் பேச்சை கேட்டு தான் தூங்குவேன், நான் உங்களை கண்காணிச்சுட்டே தான் இருப்பேன் அப்படின்னாங்க. ஓகே. ரொம்ப கருணைபூவாக நடந்தாங்க. உங்கள் ஃபேமிலி கண்டிஷன் என்னன்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு மகள் ஒரு மகன். மகளை எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினச்சேன், வசதி இல்லை, அதனால் நேச்சுரோபதி மெடிசன் படிக்க வச்சேன். வைகோக்கு எனக்கு உள்ள அந்த முட்டல் மோதலை நான் விரும்பலை, எதிர்பார்க்கலை, ஆனால் எப்படியோ வந்துடுச்சு. அதனால் நம்ம இன்னும் அதிக நாள் இருப்போமான்னு கூட எனக்கு கவலை வந்துடுச்சு. அதனால் மகளுக்கு கல்யாணத்தை பண்ணிவிடுவோன்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கும்போதே கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டேன். வர்ற மே மாதம் 12ஆம் தேதி மகளுக்கு கல்யாணம். யாருக்கும் சொல்லலை, ரத்த சம்பந்தம் உள்ள உறவுகளுக்கு மட்டும் சொல்லி ரொம்ப சிம்பிளாக எங்கள் ஊர்லேயே முடிச்சிடுறாம்மான்னு சொன்னேன். சென்னையில் வைங்க, வரவேற்பு வைங்க, நான் வந்து வாழ்த்துறேன்னாங்க. அவங்க ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
அவங்களே சொன்னாங்க, மகளை மேலே படிக்க சொல்லுங்கள், நான் சீட்டு தரேன்னாங்க. நான் சொன்னேன், என் மகன் வந்து 480 வாங்கினா எஸ்எஸ்எல்சியில், +2லேயும் மெரிட்டில் வந்துடுவான்னு நினைக்கிறேன். வரலன்னா என் மகனுக்கு ஒரு MBBS சீட்டு வேணும்னு அவங்ககிட்ட கேட்டேன். நாங்கள் வாங்கிட்டு வந்தாங்க. ஓகே. அவங்க ஏதாவது சர்ப்ரைஸாக உங்களுக்கு கால் பண்ணி இது பேசுனீங்க? அவங்க யார்கிட்டையும் ஃபோன் பேச மாட்டாங்க, அப்படிங்களா? ஆனால் கண்காணிப்பாங்க. ஓ, நான் எங்கே இருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க தலைமை பண்புங்கிறத நான் நினைவிழந்துட்டேன். வாய் திறந்து பேசுகிற வல்லமையும் இழந்துட்டேன். நாகர்கோவிலில் முத்து நீரோ கிளினிக்னு சொல்லி ஒரு புகழ்பெற்ற டாக்டர் முத்துரத்ன ஹாஸ்பிட்டலில் என்னை கொண்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டில் தந்தியில் நாஞ்சில் சம்பத்து நினைவிழந்தார் அப்படின்னு போட்டான். இதை பார்த்த உடனே அண்ணன் தளபாய் சுந்தரத்துக்கு தொடர்பு கொண்டு, என்ன இப்படி வருது நியூஸு, உடனே சம்பத்தையும் அவருக்கு ஃபேமிலியும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு சென்னைக்கு கூட்டிகிட்டு வாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை. உடனே என் மனைவிக்கு என் மகளுக்கு உடனே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு விஐபி வர்ற கேட்டில் என்னை கூட்டிகிட்டு வராங்க. அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் வேன் அந்த கேட்டில் நிற்கிது. என்ன உடனே அதில் மாற்றுறாங்க. டாக்டர்கள் அப்போவுமே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட அந்த நாள் வரைக்கும் டெய்லி ஒரு டாக்டர் மூலமாக எப்படி இருக்குன்னு எல்லாம் விசாரிப்பாங்க. எந்த கட்டணமும் இல்லாமல் எனக்கு சிகிச்சை அளித்து எனக்கு என்னை பாதுகாத்தாங்க. அதை நான் மறக்கவே முடியாது. இவ்வளவு கவனிப்புக்கும் ஒருவேளை உங்கள் பேச்சு அவங்க என்கிட்டயே சொன்னாங்க, உங்களுக்கு நிகரான ஆரேட்டர் யாரும் இல்லைன்னு என்கிட்டயே சொன்னாங்க. இது அவங்களுக்கு அப்புறம் சார் மறுபடியும் நீங்கள் அமமுகவோட அவர் டிடிவி தினகரன் அவர் கூட சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் இல்லை இந்த கட்சியில் வந்து பேரில் கூட திராவிடமும் இல்லை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வெளியே வரீங்க, காரையும் ஒப்படைக்கிறீங்க. திரும்ப வந்து சசிகலா அவங்க வந்து உங்கள்கிட்ட அவங்க அதுதான் அது என்ன நடந்தது சார்? இல்லை நான் வேண்டான்னு விட்டேன். அதாவது ஒரு 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 லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாதவங்க கூட பயணிக்க முடியாது. நம்ம அவங்கள நியாயப்படுத்தி பேசணும்னா எனக்கு கண்டென்ட் வேணும். இவங்களை பற்றி என்னத்தை பேசுறதுன்னு நான் சலிச்சிட்டேன். அப்போ நான் வேண்டான்னு முடிவு பண்ண பிறகு அவங்களே கூப்பிட்டாங்க. அவங்கள பொதுச் செயலாளர் ஆக்கிட்டாங்க. முதலமைச்சராட்டு எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஒரு ஆள் பேசினார், சின்னமாக அவங்கள பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க, வர முடியுமா, இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அவங்க வருவாங்கன்னாங்க. அவங்களே வரணும். ஆமாம், நான் அதெல்லாம் வேணால் நானே வர்றேன்னு நான் போனேன். நீங்கள் இன்னைக்கு வரலைன்னாலும் உங்கள் காரை நான் உங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருப்பேன்னு சொன்னாங்க. ஏன் ஒரு அன்பளிப்பாக கிடைச்ச காரை எப்படி திருப்பி கொடுக்கலாம், அதெல்லாம் முறை இல்லையே அப்படின்னா. இல்லைம்மா அது அன்பளிப்பு கிடையாது, கட்சிக்கு பொருளாளர் பேரில் இருக்கு, அதனால் கொடுத்தேன். ஒன்றும் இல்லை, ஏதாவது என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் ட்ராவல் தொடங்க போகிறேன், என் கூட நீங்கள் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னாங்க. சரி அம்மான்னு உடனே முடிவு எடுத்தேன். சரி அம்மான்னு இவ்வளோ தூரம் கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஓகே. ஒரு டிடிவி தினகரனுக்கு கைது பண்ணிட்டாங்க. லெட்டையிலை சின்னம் பெறுவதற்கு அந்த வழக்கில் கைது பண்ணி டெல்லிக்கு திகாரில் கொண்டு அடைச்சிட்டாங்க. விசாரணைக்கு இங்கே அழைச்சிட்டு வர்றாங்க டெல்லியிலேருந்து விமானத்தில். நான் மட்டும்தான் நின்னேன் எங்கள் விமான நிலையத்தில். நான் மட்டும் திராவிட தீரன் டிடிவி தினகரன் அப்படின்னு நான் தான் கத்துறேன். ஒருத்தரும் வரல, நான் மட்டும்தான் நின்னேன். அவரை காரில் ஏற்றுறான் போலீஸ் விசாரணைக்கு அழைச்சிட்டு போக. நான் அவரை பார்த்து, ஒன்றும் கவலைப்படாதீங்க, தமிழ்நாடு உங்கள் பின்னாடி நிற்கும் அப்படின்னு சொல்கிறேன். அவர் ஜெயிலில் இருக்கும் பொழுது நானும் பெங்களூர் புகழேந்தி அண்ணன்னு சேர்ந்து தமிழ்நாடு பூரா கூட்டம் ஏற்பாடு பண்ணி நாங்களே பேசுகிறோம். அட்டுக்கடங்காத கூட்டம். ஒரு மாற்று அரசியலுக்கான தலைவனாக அவரை உருவகிக்கிறோம். அவர் ஜெயிலேருந்து வந்ததுக்கு பிறகு அவர் பேசுகிற கூட்டம் முதல்ல மேலூரில். அந்த கூட்டத்துக்கு வந்த பொழுது என்னை பார்த்து, இந்த பிஜேபியை திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்கட்டார். வேண்டாம், இவனும் சங்கி ஆகிட்டானா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சேன். இனிமேல் இவன்ட இருக்கக்கூடாதுன்னு அப்பவுமே முடிவு பண்ணேன். ஓகே. அதுக்கிடையில் என்னுடைய உறவினர் தம்பி ஒரு பிள்ளை இந்த குரங்கணி தீ விபத்தில் அவனும் மனைவியும் இறந்துட்டாங்க. ஓகே. அந்த ட்ரெக்கிங் போய் ஆமாம் இறந்துட்டாங்க. அன்றைக்கி நான் ரொம்ப சோகத்தில் வேதனையில் இருக்கும்போது தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கினதாட்டு செய்தி வந்துச்சு. அம்மாவும் இல்லை, திராவிடமும் இல்லை, நானும் இல்லைன்னு வெளியேறிட்டேன். ஒரு கட்டத்தில் வந்து மேடையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேச ஆரம்பிச்சிங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரே ஒரு இன்டர்வியூ தான் கொடுத்தீங்க. வடிவேலு அவருக்கு அப்புறம் வந்து அதிக
மீம்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஒரு டெம்ப்ளேட்டாக வந்து நீங்கள் கொடுத்த பேட்டிகள். ஏன்னா அன்னைக்கு ஒரு 10வது படிச்சுட்டு இருக்க பையன்லேருந்து ஆரம்பித்து உங்களை வந்து அப்படி தான் அந்த தலைமுறைக்கு வந்து ரீச் ஆச்சு சார். அதை பற்றி நீங்கள் ஆரம்பத்தில் என்ன நினச்சிங்க? இல்லை, நான் அதுக்கு வருத்தப்படலை. என்ன கழுவி ஊத்துறாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் இதெல்லாம் பார்க்கறது இல்லை முதல்ல. இல்லை, அது நல்ல விஷயத்துக்கும் அந்த டெம்ப்ளேட் நான் பார்க்கறதே இல்லை. நான் ஒன்லி பேசுறதுக்கு மட்டும்தான். வேற இந்த இதில் நோண்டிக்கிட்டு அந்த வேலையெல்லாம் நான் பார்க்கறது இல்லை. ஆனால் என்ன கழுவி ஊத்துறாங்கன்னு தெரியும். எனக்கு இருக்கிற சங்கடமே என் பிள்ளைகள் ஏதாவது வருத்தப்படுவாங்களோ, ஓகே அப்பா இப்படி கழுவி ஊத்துறாங்களேன்னு. வீட்டில் இப்படி எடுத்துக்கிட்டாங்க சார். அவளுக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே ஓகே. என் மனைவிக்கு இதில் அரசியலுக்கும் அவளுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே. பிள்ளைகள் வருத்தப்படுவாங்களோன்னு நினச்சேன். என்ன கழிவு நான் வருத்தப்படலை. ஏன்னா அவன்கிட்ட நான் ரீச் ஆகிட்டேன்னு நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஓகே, பரவாயில்ல, சம்பந்தமே இல்லாத ஒரு ஊரில், ஒரு புது தலைமுறைகிட்டே நீங்கள் போய் ஆமாம், சம்பந்தமே இல்லாத ஊரில், சேலம் மாவட்டத்தில் மத்தூருங்கிற ஒரு இடத்துல இருக்கிற தம்பி என்னை பார்க்காதவன், நான் அவனை பார்க்கல, அவன்கிட்ட நான் ரீச் ஆகிட்டேன், பரவாயில்ல, எனக்கு இதுவும் கெயின் தான் அப்படின்னு நினச்சான். ஓகே ஓகே. இப்போ கரண்ட் பாலிடிக்ஸ் இது வந்து சரியாக தான் நடக்குதா தமிழ்நாட்டில்? இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து எதிர்கட்சிக்கு எப்படி இயங்கணுங்கிற பார்வை இல்லை. ஏன்னா இவனும் ஒரு பிஜேபிக்கு கையாளு. யார்? எடப்பாடி. கூட்டணி இல்லைன்னு சொன்னாலும் பிஜேபி எதிர்த்து விமர்சித்து பேச மாட்டார். அப்படியே இருந்துட்டு போ அப்படின்னு அவருக்கு உத்தரவு. அப்படியே போ, என்ன வர பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு இதில் இருக்காங்க. ஆனால் கூட்டணி இல்லை அப்படின்னு இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் பிஜேபி எடுத்து பேச மாட்டார். மோடின்னு சொல்லுங்க, சொல்ல மாட்டார். நான் ஒரு 10 போண்டா வாங்கி அனுப்பிடுறேன் சார், சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் மேலே அவ்வளவு முறைகேடு, பணப்பரிவர்த்தனை முறைகேடு அவன் அவ்வளவு இருக்கு. ஓகே. தோலை உரிச்சு தொங்க விட்டுருவானோ. இப்போ ஒரு சின்ன செக்மெண்ட் மாதிரி ஒரு 5-6 பேர்கள் சொல்கிறேன். உங்களுக்கே உரிய பாணியில் நீங்கள் அது ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா எப்படி சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி. பிரதமர் மோடி இந்தியாவின் கோபுர பெருமையை குட்டிச்சுவராக்கியவர். கார்ப்பரேட்டுகளுக்கு இந்தியாவை தாரை வார்த்து கொடுத்தவர். அத்தானி அம்பானி கும்பலுக்காகவே சேவகம் செய்கிற ஒரு வித்தியாசமான பிரதமர் ராகுல் காந்தி. இந்தியாவின் நம்பிக்கை. ஒரு அமானுஷ்ய துணிச்சலோடும் அசாத்தியமான நம்பிக்கையோடும் எந்த விதமான ஆசாபாசங்களுக்கும் அடிபணியாமல் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு துருவ நட்சத்திரம். உலக அரங்கில் இந்தியா நாளைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமானால் அதை பெற்றுத்தரப் போகிற மகத்தான தலைவர் ராகுல் காந்தி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அவர் கலைஞரை போல எழுதுகிறவர் அல்ல, பேசுகிறவர் அல்ல. ஆனால் கலைஞரை காட்டிலும் தீவிரமாக செயல்படுகிறவர். ஒரு 4 ஆண்டு காலத்தில் பள்ளத்தில் கிடந்த தமிழ்நாட்டை சமவெளிக்கு கொண்டு வந்திருக்கிறார். முதலீட்டை ஈர்ப்பதில் இந்தியாவில் முதல் மாநிலம் என்கிற குஜராத்தை குப்புற தள்ளி ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா சென்று வந்து முதலீடுகளை ஈர்த்து தமிழ்நாட்டில் ஒரு தொழிற் புரட்சி கொண்டு வந்திருக்கிற மகத்தான தலைவர் அண்ணன் ஸ்டாலின். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். எனக்கு தெரிஞ்சு திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வோடு இயங்குகிறவர். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கான எந்த தகுதியும் இல்லாதவர். தரவுகளையும் ஆதாரங்களையும் அள்ளி சொரிந்து அதிகாரத்தில் இருக்கிற கட்சியினுடைய ஆரக்கால்களை அசைக்க வேண்டிய கடமை எதிர்கட்சி தலைவருக்கு உண்டு. அந்த கடமையை செய்ய தெரியாத ஒரு பேர்வழி எடப்பாடி பழனிசாமி. அதை தாண்டி நன்றி கொண்டவன், நயவஞ்சகன். அடுத்ததாக அண்ணாமலை. ஆற்றலின் ஊற்று, ஆனால் செயல்கள் அனைத்தும் மட்டமானவை. விளம்பர பிரியன், வித்தார கள்ளன், உள்ளத்துக்கும் உதட்டுக்கும் இட்டு நிரப்ப முடியாத இடைவெளி வைத்திருக்கிற ஒரு அரசியல் போலி அண்ணாமலை. சீமான். இல்லாததை இருப்பதாக காட்டிக் கொள்கிற காலித்தனம் செய்கிற அரசியல்வாதி. தனித்து நிற்கிறேன் என்கிற பெயரால் தன்னுடைய மணிப்பர்ஸை தேர்தலுக்கு தேர்தல் நிரப்பிக் கொள்கிற நவீன ரக ஒட்டுண்ணி. தம்பி பிரபாகரன் பெயரை சொல்லி உலகத் தமிழர்களை ஏய்த்த குற்றவாளி. தமிழ் தேசியம் என்கிற பெயரால் தமிழ்நாட்டினுடைய சிந்திக்கிற வாலிபர்களை மூளைச்சலவை செய்த முட்டாள். விஜய். நாட்டு மக்கள் அவரிடத்தில் நிறைய எதிர்பார்த்தார்கள். எதிர்பார்ப்பை அடைகாத்த மக்களுக்கு ஏமாற்றத்தை தந்து கொண்டிருக்கிற நடிகர் விஜய். ஆளுநரை போய் பார்த்த நிமிடத்தில் விஜய் தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்றவர் என்கிற நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். தொல் திருமாவளவன்.
கொள்கை சார்ந்த அரசியலை தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிற ஒரு மகத்தான தலைவர் தொல் திருமாவளவன். தன்னுடைய தம்பிமார்களை, தன்னுடைய தோழர்களை எல்லாருக்கும் தமிழில் பெயர் சூட்டினார். ஒரு தமிழ் இயக்கம் செய்ய வேண்டியதை அவர் தனி ஒருவனாக செய்தார். தன்னுடைய தந்தையின் பெயரையே மாற்றிவிட்டார், தொல்காப்பியன்னு சொல்லி. அதை தாண்டி ஒரு சனாதனத்தை எதிர்த்து போராடுவதில் சமரசம் செய்து கொள்ளாத போராளி நண்பர் தொல் திருமாவளவன். ரசிக்கலாம். பழி சுமந்து நிற்கிற பாத்திரம். அவர்கள் அதிகார பீடத்தில் எந்த இடத்துல அமரலை, ஆனால் பழி பூரா அவருக்கு வந்திருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டுக்கு அவருக்கு மேலே வைப்பதற்கு காரணம் இல்லை, ஏன்னா அவங்க பவரில் இல்லை. ஆனால் அவர் மேலே வந்துச்சு. ராமன் காட்டுக்கு போனதுக்கு காரணம் பரதன் இல்லை, தசரதன் மறைந்ததற்கு காரணம் பரதன் இல்லை, ஆனால் பழி அவன் சுமந்தான். இதிகாசத்தில் பரதன் பழி சுமந்தான். இன்ப தமிழகத்தில் பழி சுமந்து நிற்கிற தலைவி சின்னம்மா அவர்கள். கடைசியாக உங்களோட கேள்வியோடு முடிக்கணும்னு நினைக்கிறேன். வீட்டில் இதெல்லாமே இப்போ வேலையை முடிச்சேன்னு வீட்டில் போவீங்கல்ல சார், வீட்டில் உங்களை எப்படி பார்ப்பாங்க? இது அங்கே நாஞ்சில் சம்பத் எப்படி இருப்பார்? வீட்டில் வந்து என்னுடைய அதிகாரத்தை நான் என் மனைவி மேலே பிரயோகிப்பதில்லை. ஓகே, பல மேடைகள் ஏறுறோம், பேசுகிறோம், இதெல்லாம் தாண்டி நான் வீட்டுக்கு போனால் நான் என்ன முழுவதுமாக மாற்றிக்கொள்வேன். ஓகே, தேங்காய் துருவி கொடுப்பேன். ஓகே, அங்கே கணவர் தான். ஆமாம், தேங்காய் துருவி கொடுப்பேன். 4 விருந்து வந்துட்டா அவள் என்னெல்லாம் சமையலுக்கு உதவி பண்ணணுமோ பண்ணுவேன். ஓகே, வீட்டு வாசல் பெருக்குவேன், நான் வீடு தொடப்பேன். எந்த குற்றமும் என் மனைவிட்ட நான் காண மாட்டேன். அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா சார்? ஏன்னா நீங்கள் நிறைய காலம் கட்சியில் பயணிக்கிறீங்க, இன்னைக்கு நிறைய பேர் நிறைய இடத்துல இருக்காங்க, பொசிஷனில் இருக்காங்க, நீங்கள் இப்படி வந்திருக்கலாமே, இல்லை ஏதாவது அவளுக்கு அரசியல் தெரியாதது எனக்கு ஒரு வாய்ப்பாக போச்சு. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, தெரியாது, எந்த எதிர்பார்ப்பும் வைக்க மாட்டாங்க. ஓகே, அவங்கள தாண்டி உங்கள் பசங்க வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. அதை பூர்த்தி செய்வதற்கு இன்னும் போராடிட்டு தான் இருக்கேன். இப்போ என் மகன் எம்டி முடிச்சுட்டான், இன்னும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கணுங்கிறான். என் கையில் காசு இல்லை, ஆனாலும் படிக்கணும்னு சொல்கிறான். அவனுக்கு கனவை எப்படி நனவாக்குறதுங்கிற சிந்தனையில் தான் என்னுடைய நாட்கள் நகர்கிறது. அதோடு சேர்த்து இந்த உங்களோட கொள்கைக்கான பயணமும் தொடருது. ஓகே சார், ரொம்ப நேரம் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் எங்கேயுமே வந்து இது வேண்டாம்லாம் சொல்லவே இல்லை. அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருந்தது அந்த உரையாடல். ரொம்ப நன்றி சார். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் அஸ்வின் ஸ்வீட்ஸுடன் தித்திக்கும் பொங்கல் மற்றும் தமிழர் திருநாளை கொண்டாடுங்கள்.